திருச்சி உறையூரில் கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட எரிவாயு கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிக்கலாம். தினேஷ், வணக்கம். தற்பொழுது அந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்களை பதிவுப்படுங்க தினேஷ். வணக்கம். அதாவது திருச்சி உறையூர் 59வது வார்டுக்கு உட்பட்ட மாதுளம்குளம் தெருவை சேர்ந்தவர் சுந்தரம். இவர் வீட்டில் இருக்கும்போது வழக்கமாக சமையல் செய்வார். அதே போன்று இன்றைய தினமும் வழக்கமாக சமையல் செய்வதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரிலிருந்து திடீரென தீப்பொறி ஏற்பட்டு அந்த தீயானது மலமளவென பரவி வீடு முழுவதும் பரவ தொடங்கியது. உடனடியாக அவர் வீட்டை விட்டு வெளியேறிய அவருக்கு அவருடைய உடம்பிலும் லேசான தீக்காயத்தோடு வெளியேறினார். இந்த தீ விபத்து குறித்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பை போராடி அந்த வீடு முழுவதும் பற்றியிருந்த தீயை முழுவதுமாக அணைத்தனர். மேலும் காயமடைந்த சுந்தரத்தை பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து உறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கேஸ் ரெகுலேட்டரில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் சிலிண்டர் வெடிக்கவில்லை. கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.